ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது, இந்த கோவிட்-19 காரணமாக பல கோடி மக்கள் வீட்டிற்குள் அடங்கி காணப்படுகின்றனர். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாம் எவ்வாறான விடயங்களை செய்வதன் மூலம் நமது வாழ்க்கையினை திடப்படுத்திக் கொள்ளலாம் என்பதனை பார்ப்போம். முதலாவதாக, நாம் வீட்டில் இருக்கும் வேளைகளில் வீடு தோட்டம் செய்வதன் மூலம் நமது எதிர்கால வாழ்க்கையினையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். எவ்வாறு நாம் வீட்டு தோட்டம் செய்வதன் மூலம் எதிர்கால வாழ்க்கையினை பாதுகாத்துக் கொள்வது சொல்கின்றேன். அதாவது, இந்த கோவிட்-19 வைரஸ் பிரச்சனை முடிவுக்கு வருகின்ற வேளை மரக்கறிகளின் விலைகள் அதிகரிக்கக்கூடும். அதே மாதிரி மரக்கறிகளுக்கு பஞ்சம் கூட ஏற்படும். அதனை தவிர்த்து கொள்ளும் மூலமாக அரசாங்கமானது பல்வேறு மானிய வசதிகளை வழங்கி நம்மளை ஊக்குவித்து வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி நமது வீட்டில் இருந்தவாறே ஒரு சிறிய இடத்தில் வீட்டு தோட்டம் செய்து நமது தேவைகளினை நாமே பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வரலாம். அதே மாதிரி நாம் வீட்டில் இருக்கும் வேளைகளில் நல்ல புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் நாம் நேரத்தினையும் பயனுள்ள முறையில் கழித்து கொள்ளலாம். எவ்வாறான புத்தகங்களை நாம் வாசித்துக் கொள்ளலாம்? மோட்டிவேஷன்ஸ் புக்ஸ், அது மாதிரி நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் புக்ஸ் போன்றவற்றை வாசிப்பதன் மூலம் நமது ஆர்வத்தினையும் நமது திறமையினையும் வளர்த்து கொள்ளலாம். அதாவது, ஒரு புத்தகம் என்பது ஒரு மனிதனை பூர்ணத்துவப்படுத்துகின்றது. இந்த புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் நாம் பல்வேறுபட்ட விடயங்களினை அறிந்து கொள்கின்றோம். அதே மாதிரி நமது மூளையும் ஒரு விருத்தி அடையக்கூடிய நிலைமையும் வரும். அதே மாதிரி நாம் இந்த விடுமுறையினை ஒரு சாதகமாக பயன்படுத்துவதன் மூலம் நமது திறமையினை அதிகரித்து கொள்ளலாம். நாம் பல்வேறு ஆற்றல்களினை வளர்த்து கொள்ளக்கூடிய காலமாகவே இக்காலம் காணப்படும். நாம் எந்த ஒரு பிரச்சனையையும் பிரச்சனையாக பார்க்காமல் அதனை நமக்குரிய வாய்ப்பாக பார்ப்பதன் மூலமாகவே நாம் நமது வாழ்க்கையினை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக காணப்படும். அதனால் நாம் புதிய விடயங்களினை அறிந்து கொள்வதற்காக மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் நம் கையில் காணப்படுகின்றது. அதுதான் நமது கையடக்க தொலைபேசி. நம் கையடக்க தொலைபேசியில் அனாவசிய தேவைகளை விட்டுவிட்டு புதிய ட்ரைனிங்ஸ், ப்ரோக்ராம்ஸ், வெபினார்ஸ், மீட்டிங்ஸ், அது மாதிரி பல்வேறு பயனுள்ள விடயங்களினை பார்ப்பதன் மூலம் நமது நேரத்தினை ஒரு பயனுள்ள மாதிரி கழித்து கொள்ளலாம். அதே மாதிரி புதிய விடயங்களை தேடிக்கொள்ளுதல். புதிய விடயங்களை தேடிக்கொள்ளுதல் என்றால் என்ன? எவ்வாறு நாம் புதிய விடயங்களை தேடிக்கொள்ளலாம்? அதாவது, புதிய விடயங்கள் என்று சொல்லும்போது நாம் புதிய மொழிகளினை கற்றுக்கொள்ளலாம் அல்லது புதிய விடயங்களை அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது யூடியூப் அதற்குரிய வாய்ப்புகளை நமக்கு வழங்குகின்றது. அதாவது, ஒரு மொழியை படிக்க வேண்டும் என்றாலும் அதற்குரிய டியூட்டோரியல்ஸ் காணப்படுகின்றன. அதே மாதிரி நாம் புதிய விடயங்கள், உதாரணத்திற்கு தையல் அல்லது சமைத்து பழக வேண்டும் என்றாலும் யூடியூப் ஆனது நமக்கு அந்த வாய்ப்புகளை தருகின்றது. நமது வாய்ப்பு நமது கையில் இருக்கும் போது நாமே நோடி திரிய வேண்டும். நண்பர்களே, சிந்தியுங்கள். இந்த விடுமுறையை பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்வதன் மூலமும், எனது பதிவினை தொடர்ந்து பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்வதுடன் அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது M.Ranushan.